உடுமலை தமிழிசை சங்கம். இது உடுமலையின் பெருமை. உடுமலை தமிழிசை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை 2025. சமூக சேவை மற்றும் பசுமை விருதான கருணை மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள பர்வீன் ஃபாத்திமா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். என்னுடைய பெயர் பர்வீன் ஃபாத்திமா. நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். நான் உடுமலையில் உள்ள ஸ்ரீ ஜிவிஜி விஷாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். என்னுடைய அப்பா 1500 சடலங்களை அடக்கம் செஞ்சுருக்கிறாரு. அதோட ஒன்றா நானும் ஒரு 7 இயர்ஸாக அவரோட சேர்ந்து நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தனியாளாக நின்று இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. காவல்துறை அதிகாரிகளும் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. மேடம் இந்த மாதிரி ஆதரவற்ற சடலம் இருக்குது, நீங்கள் தான் இது பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் போயிட்டு தேவையானது என்னென்னலாம் நம்ம நம்மளோட ரிலேஷனுக்கு இறந்தாங்கன்னா எப்படி சம்பிரதாயப்படி நம்ம செய்வோமோ அதே போல் அந்த ஆதரவற்ற சடலங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் போலீஸினுடைய அப்ரூவலோடு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணி சாமி கும்பிட்டு வர வரைக்கும் அவங்களோட இருந்து தான் நாங்கள் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வரோம். உடுமலை தமிழிசை சங்கத்துக்கு எனக்கு கருணை மங்கை அப்படிங்கிற ஒரு விருதுக்காக என்னை தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கோம். Onto the stage to your word. வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லுக்கேற்ப ஆதரவற்ற முதியோரிடத்தை பாதுகாப்பதும் மற்றும் ஆதரவற்ற பெய்தங்களை அடக்கம் செய்வது என்பது இந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம்னு சொல்லலாம். அதற்கு கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய அப்பா 1500 ஆதரவற்ற பிரேதங்களை இதுவரைக்கும் எடுத்திருக்காரு. 35 இயர்ஸாக சமூக சேவையிலே ஈடுபட்டு இருக்காரு. அவரை பார்த்து தான் நான் இந்த இதையே நம்மளும் செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தது தான் இது. நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கல்வி பணியும் செஞ்சுட்டு இந்த சமூக சேவையை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. யாரும் இல்லாதவங்களுக்கு, யாரும் இல்லாமல் இறந்து போகிறவங்களுக்கு இறுதி சடங்கை யாரோ ஒருத்தர் செய்யணும் இல்லையா? அதே போல் நான் ஒரு உறவினர் போல இருந்து அவங்க கூட இருந்து சிறப்பான முறையில் அந்த சடங்கை செஞ்சுட்டு அடக்கம் செய்து வந்துட்டுருக்கேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அம்மா கேட்பாங்க எங்கள் அப்பாட்ட, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வீட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளியிலேயே எல்லாம் பண்ணுறீங்க, சோசியல் சர்வீஸ்லேயே இருக்கீங்க, நமக்குன்னு ஒரு வீடு வாசல் எதுவுமே வேண்டாமான்னு சொல்லி அப்பா கேட்பாங்க. அம்மா கேட்பாங்க. அப்பாட்ட கேட்கும்போது சொல்லுவார் அவர், நம்மளுக்கு எதுக்குப்பா வீடு, கடைசி வரைக்கும் நம்ம வீடு அப்படிங்கிற விஷயம் சொந்தமே கிடையாது, நமக்கு இருக்கிற கடைசி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட நிலம் தான் வீடுன்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது தான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ என் மனசில் இதை பதிஞ்சது தான், அப்பாவோட சேவையை நம்மளும் செஞ்சா என்ன, தைரியமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான். முதல் தடவை கூப்பிடும்போது அப்பா வெளியே இருந்தார். அப்போ காவல்துறை அதிகாரி என்னுடைய நம்பர் அப்பா என்னுடைய நம்பர் கொடுத்துட்டு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி மேடம் நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்துடுங்க, அனாதை பிரேதம் ஒன்று இருக்குது, அப்பா உங்களை தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னதையும் அப்பாவும் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். காலையில் 11 மணிக்கு அங்கே டாக்டர்ஸ் கன்சல்ட்ஸ் பண்ணி நான் வெளியில் எடுத்துகிட்டு
நம்ம யாரும் ஜாதி சமயமெல்லாம் பார்க்கறது இல்லை. நமக்கு அவங்களை எப்படி வந்து திருப்தியாக இறுதி சடங்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் நினைக்கணும். அப்போ வந்து நான் சொல்லிட்டு போயிடுவேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க, நான் போயிட்டு குழி வெட்டுறதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவேன். அப்புறம் நேராக போயிட்டு மின்மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் குழி வெட்டுறதுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவேன். மாலை, ஒரு காடா துணி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு மஞ்சள், குங்குமம், பன்னீர், தேங்காய், பத்தி எல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு சிறப்பான சேவையை செய்வோமோ அதே போல் அவங்களுக்கு செஞ்சு இறுதி சடங்கை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து அங்கிருந்து தான் வருவேன். இதை வந்து அப்பா பண்ணனால எனக்கும் இந்த ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளும் போய் தைரியமாக பண்ணுவோமே அப்படின்ட்டு. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி போய் தனியாக போய் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்பா கொடுத்த தைரியம்னு சொல்லலாம். எல்லாருமே சொன்னாங்க எனக்கு பின்னாடி என் கணவர் இருக்காங்கன்னு. இல்லை, எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா தான் இருக்காருன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கல்வி பணியையும் செஞ்சுக்கிட்டு வர்றதுனால சொல்லுவார், கல்வி சேவையும் சிறப்பான சேவை தான்ப்பா, அதோட சமூக சேவையும் சேர்த்து செய்யுன்னு சொல்லுவார். அந்த உருதுல தான் இன்னைக்கு நான் வந்து இந்த விருதுக்கான தேர்வு செய்யப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னுடைய முதல்வர் ஜிவிஜி விசாலாட்சி மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் கவிப்ரியா மேம் வந்து என்னை மகுடம் சூடும் மங்கை வந்ததுக்கப்புறம் நீ இதுக்கு வந்து நீ அப்ளை பண்ணுடா, கண்டிப்பாக உனக்கு இந்த விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுது. இதே ஸ்டேஜில் போன வருஷம் எனக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு அவார்ட் பண்ணாங்க. அது மூலமாக நான் இப்போ பெருமைப்படுறேன். பிறக்கும்போது யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும்போது யாரையும் எதுவும் கொண்டு போவதும் இல்லை, இருக்கும் வரை பிறருக்கு உதவி செய்துவிட்டு வாழ்வோம் என்று கூறி உடுமலை தமிழிசை சங்கத்துக்கு மகுடம் சூடும் மங்கை அமைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.